ஏர்செல் குழுமம் தனது 100வது ஆண்டு விழாவை முன்னிட்டு ஜீ டிவி மற்றும் ஹிந்தி ஜீ5 சார்பில் மும்பையில் பிரம்மாண்டமான 100ஆண்டு விழா நடைபெற்றது. இந்த வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்ச்சியில் ஏர்செல் குழுமத்தின் தலைவர் டாக்டர் சுபாஷ் சந்திரா மற்றும் பல்வேறு முன்னணி திரையுலக பிரபலங்கள் பங்கேற்றனர். இன்று நாம் பேசப்போவது ஒரு சிறிய தானிய கடையில் தொடங்கி இன்று இந்தியாவின் மிகப்பெரிய மீடியா நிறுவனங்களில் ஒன்றாக உருவெடுத்துள்ள ஒரு அசாதாரண பயணத்தை பற்றிதான். இன்று பாகிஸ்தானில் உள்ள ஒகாடா என்ற நகரில்தான் ஏர்செல் குழுமத்தின் தலைவர் டாக்டர் சுபாஷ் சந்திராவின் கொள்ளு தாத்தா ராம்கோபால் இந்திர பிரசாத் ஒரு நிறுவனத்தை தொடங்கினார். அந்த வலுவான அடித்தளமே இன்று உலகமறிந்த ஏர்செல் குழுமத்தின் உருவாக்கத்திற்கு காரணமாக அமைந்தது. 1926 में ओकाड़ा जो आज पाकिस्तान में है, आज का नाम उसका मिंट गुमरी है ओकाड़ा का। वहाँ मेरे परदादा ने, ग्रेट ग्रैंडफादर ने रामगोपाल इंद्र प्रसाद नाम की फर्म का नींव रखी और जब मेरे ग्रैंडफादर्स आपस में अलग हुए, और अलग कब होता है परिवार, किसी कारण से होता है, तो उस समय उस फर्म का नाम सुभाष चंद्र लक्ष्मी नारायण पड़ा और उसका एस और एल को पकड़ के एसएल ग्रुप बन गया. 1973ஆம் ஆண்டு ஏர்செல் குழுமத்தின் விளம்பர நிறுவனத்திற்கான கார்ப்பரேட் பிரவுச்சர் தயாரிக்கப்பட்ட போது அதில் ஃபெய்த் இன் இன்னோவேட்டிவ் அண்ட் ஆர்கனைஸ்டு குரூப் என்ற வாசகம் இடம்பெற்றிருந்தது. அப்போது அந்த ஒரு சிந்தனை எதிர்காலத்தில் வரலாறு படைக்கும் என்று யாரும் நினைத்திருக்க மாட்டார்கள். हमने एक पहला इनोवेटिव काम किया 1975 में. अपने देश में बहुत ज़्यादा फसलें हुई, अनाज बहुत ज़्यादा उगा, हरित क्रांति का वो वर्ष था. अनाज रखने के गोडाउन्स नहीं थे भारत में उस समय में. तो फूड कॉरपोरेशन के बड़े अधिकारी ने मुझे भी बुलाया और यूनियन कार्बाइड को बुलाया और हम लोगों ने 10 मिलियन टन यानी 1 करोड़ क्विंटल 10 मिलियन टन के स्टोरेज के प्लास्टिक के पॉलीथीन के कवर उस एक महीने के अंदर अंदर बना के फूड कॉरपोरेशन को दिए. तब मुझे समझ में आया कि हमारे ग्रुप का फेथ इन इनोवेटिव एंड ऑर्गेनाइज्ड ग्रोथ का क्या मायने है. இந்த நிகழ்ச்சியில் டாக்டர் சுபாஷ் சந்திரா தனது வெற்றி பயணத்தை மட்டும் பகிரவில்லை, வாழ்க்கையில் பணத்தை விட மதிப்புமிக்கது என்ன என்பதையும் எடுத்துரைத்தார். அவர் கூறுகையில், பணம் என்பது வாழ்க்கை பயணத்தின் ஒரு பகுதிதான், ஆனால் உண்மையான செல்வம் என்று சொன்னால் அது உறவுகளும் நட்பும் தான் என்று தெரிவித்தார். मैंने सबको यही कहा था, ग्रुप के बिजनेस हेड्स को, बिजनेस तो करते रहोगे, पैसा भी कमाओगे, लेकिन पैसा तो सिर्फ जीने के लिए होता है, लेकिन हंसने के लिए हमेशा दोस्तों की जरूरत पड़ती है. तो जश्न मनाते रहो, लेकिन दोस्तों को कभी मत भूलो. 1926 முதல் 2026 வரை இந்த 100ஆண்டு பயணம் என்பது ஒரு தொழில் நிறுவனத்தின் வெற்றி கதை மட்டுமல்ல. இது தேச கட்டமைப்பு, அசைக்க முடியாத நம்பிக்கை மற்றும் கோடிக்கணக்கான இந்தியர்களின் வாழ்க்கையில் பொழுதுபோக்கின் ஒளியை ஏற்றிய ஒரு தனித்துவமான வரலாறாகும்.